Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டியூஷன் ஃபீஸ் 19 பாராமெடிக்கல் கோர்ஸோட டியூஷன் ஃபீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் காலேஜ்க்கு போகும்போது எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகுது, கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா எஸ்எஃப் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா கோர்சஸ்க்குமே பெர் இயருக்கு 3000 அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கு per annத்துக்கு. The tuition fees for all courses in all government colleges per annum 3000 அப்படின்னு ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. இது மேபி ஒரு 2 or 2000ல இருந்து 5000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டின்படி இடஒதுக்கீடு பெற்றவர்கள் பயிற்சி கட்டணம் மற்றும் சிறப்பு கட்டணம் செலுத்த விலக்களிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு இந்த டியூஷன் ஃபீஸு ஸ்பெஷல் ஃபீஸஸ் அதர் ஃபீஸஸ்லேருந்து அவங்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது. அவங்க எந்த ஃபீஸும் கட்ட வேண்டிய தேவையில்லை. இப்போ கவர்மெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இது தவிர ஸ்பெஷல் ஃபீஸஸ் அந்தந்த கவர்மெண்ட் காலேஜஸில் கேட்பாங்க. டோட்டலாக ஒரு 10 to 50,000க்குள்ளே தான் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சுன்னா அவ்வளோதான் ஆகும். 10 to 15,000 ஒன்லி தான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கும் ஆகுது. ஃபார்ம் டிக்கு கிடையாது, ஃபார்ம் டி ஒன்லி எஸ்எஃப் காலேஜ் மட்டும்தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா நீங்கள் எஸ்எஃப் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்சஸ் தான் எஸ்எஃப் காலேஜில் சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா 19 டிகிரி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்சஸ்க்கு தான் அவங்க சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எஸ்எஃப் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 43,000 ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தவரை 45,000 ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. பிபிடி கோர்ஸை பொறுத்தவரை 33,000 ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. பிஓடி பொறுத்தவரை 33,000 ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டிற்கான கல்வி கட்டண குழுவால் மாற்றி நிர்ணயிக்கப்பட்டால் அதன் முழு விவரம் கலந்தாய்வின் பொழுதோ அதற்கு பின்னரோ தெரிவிக்கப்படும். இது போன இயர் கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான் இந்த இயரும் வரும். மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம், பட் இதே மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். இப்போ இவங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்த அப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அவங்க நம்ம கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஃபீஸ் இந்த 43,000, 45,000, 33,000 எல்லாம் வெறும் டியூஷன் ஃபீஸ் ஒன்லி தான். கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. The above fees does not include hostel, transport, mess charges etc. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸஸ் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு இதெல்லாம் எந்த ஸ்பெஷல் ஃபீஸுமே சேர்க்காமலே இவ்வளோ ஃபீஸ் வருது. இந்த ஸ்பெஷல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் அந்தந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் ஃபிக்ஸட் பண்ணுவாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ராஸ்பெக்டாஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வெறும் 43,000 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காதுங்க. அதுக்கு தான் அவங்க தெளிவாக கீழே கொடுத்துருக்காங்க. The above fees does not include hostel, transport, mess charge etc. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக இருந்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா ஜாயின் பண்ணுறதுக்கு 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸும் கவர்மெண்ட் காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி வரும்னா மேக்ஸிமம் 50,000லேருந்து 20,000 கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது. டியூஷன் ஃபீஸ் ஒன்லி 3,000. அந்தந்த காலேஜ் பொறுத்து ஒவ்வொரு வேரி ஆகும். 10,000 ஆகலாம், 12,000 to 15,000 மேக்ஸிமம் ஆகலாம். அதே நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலயமா எஸ்எஃப் காலேஜில் சீட் எடுக்கணும்னா டோட்டல் 4 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 4 கோர்ஸஸ்க்குமே டியூஷன் ஃபீஸ் மட்டும் 43,000, 45,000, 33,000 ஒவ்வொரு கோர்ஸ் 4 டிஃப்ரெண்ட் கோர்ஸுக்கு 4 ஃபீஸ்
ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதர் ஃபீஸஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட், மெஸ் ஃபீஸ் எல்லாம், யூனிஃபார்ம் ஃபீஸ், புக் ஃபீஸ் இதெல்லாம் அந்தந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் என்னெல்லாம் கோர்ஸுக்கு என்னெல்லாம் காலேஜ் அவைலபிலிட்டி இருக்குது, அது கவர்மெண்டில் அந்த கோர்ஸுக்கு காலேஜ் இருக்கா, எஸ்எஃப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரு கோர்ஸ் ஆர் ஒரு காலேஜ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிக்குதுன்னா அந்த கோர்ஸுக்கு என்னெல்லாம் காலேஜ் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே கோர்ஸு எல்லா காலேஜும் கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு 10 கோர்ஸ் கவர்மெண்ட்டில் வருதுன்னா 10-15 கோர்ஸ் மொத்தம் 19 கோர்ஸ் கொடுத்தா கூட எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு கம்பல்சரி இந்த 19 கோர்ஸுக்கு இருக்கிற எல்லா காலேஜும் கொடுத்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் காலேஜ் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். நன்றி.